தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி முறைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மத்திய பாஜக அரசு கொண்டுவர முயற்சிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோயை விட மோசமான சிகிச்சை எனவும் விமர்சனம். ஈரான் அமெரிக்க போர் எதிரொலியால் இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியடைந்து 2300 புள்ளிகளை இழந்த சென்செக்ஸ். தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 700 புள்ளிகள் வரை சரிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் விலை 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை. திருச்சி சிறுகனூரில் இன்று திமுக மாநில மாநாடு. 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் குடிநீர், உணவு வசதிகள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் தீவிரம். எது ஒர்த்தில்லை தலைவா, உங்கள் மனைவியா அல்லது உங்கள் திருமண வாழ்க்கையா என விஜயை கடுமையாக விமர்சித்த தாவிக நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார். தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்ற எண்ணம் தொண்டர்களுக்கு வராதா? மோசமான ட்ரெண்ட் செட்டராக மாறிவிடாதீர்கள் என அறிக்கை. தனியார் நிகழ்ச்சியில் தன்னை விமர்சித்த நடிகர் பார்த்திபனுக்கு த்ரிஷா சமூக வலைதளத்தில் மறைமுகமாக கண்டனம். மைக்கில் ஒரு கருத்தை கூறுவதால் அது புத்திசாலித்தனமானதாகவோ நகைச்சுவையாகவோ மாறிவிடாது, அது முட்டாள்தனம் என காட்டமாக பதிவு. வார்த்தை ஜாலத்துக்காக பேசியது தவறாகிவிட்டது என நடிகை குறித்த தமது பேச்சுக்கு பார்த்திபன் வருத்தம். எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது, இதில் வருந்துவதை தவிர வேறு வழி இல்லை என ஆடியோ வெளியீடு. த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது, பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். இறங்கி வந்ததும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார். உடனே கலாட்டா அருணா அவர்களிடம் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பாஜக அரசை புதுச்சேரியில் மீண்டும் அமைக்க பெண்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். திருநள்ளாறில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் புதுச்சேரி எம்எல்ஏ ஜே.என்.எஸ். ராஜசேகரன் வேண்டுகோள். சிவகங்கை மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் மரண வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம். கஸ்டடி மரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் சிபிசிஐடி விசாரணைக்கு டிஜிபி உத்தரவு. மானாமதுரையில் இருவரை வாளால் வெட்டிய வழக்கில் கைதான ஆகாஷ் அரசு மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. மானாமதுரை அரிவாள் வெட்டு வழக்கில் கைதாகி கஸ்டடியில் இருந்த ஆகாஷ் என்ற இளைஞரின் இறப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம். காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மானாமதுரையில் இருவரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் கைதான ஆகாஷ் உயிரிழந்த விவகாரம்.
ஆகாஷை கைது செய்ய முயன்றபோது பாலத்திலிருந்து தவறி விழுந்ததால் காலில் படுகாயம் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனையில் அனுமதித்த போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் காவல்துறை விளக்கம். ஊத்தங்கரை அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 70 வயது மூதாட்டிக்கு மர்ம நபர் பாலியல் தொல்லை. மூதாட்டியின் கணவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய நபருக்கு போலீசார் வலைவீச்சு. பேரணாம்பட்டு அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை. காவல் நிலையத்தில் சரணடைந்த நண்பரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை. ராமநாதபுரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். இருவரை கைது செய்து காவல்துறையினர். சென்னை வடபழனி அருகே மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாத விரக்தியில் தந்தை கிணற்றில் குதித்து தற்கொலை. தந்தை இறந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது மகளும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். சங்கராபுரம் அருகே காளி அங்காளியம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காளியம்மன், காட்டேரி உள்ளிட்ட வேடங்கள் அணிந்து நேர்த்திக்கடன்.